ஒவ்வொரு ராசிக்காருமே அவங்களோட ராசி அதிபதியை பொறுத்து தான் ஒரு தனித்துவமான குணத்தோடு இருப்பாங்க. அந்த வகையில் நம்மளுடைய மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு அவங்களோட குணங்கள் எப்படி இருக்கும், இந்த மீன ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட குடும்பம், தொழில், உத்தியோகம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு, அவங்களுக்கு நட்சத்திர ரீதியாக பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் செப்டம்பர் 7ஆம் தேதி வரக்கூடிய பௌர்ணமி திதியும் அதே மாதிரி சந்திர கிரகணம் இந்த நேரத்தில் இவங்க எந்த மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம், இவங்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன ராசி ரொம்ப ரொம்ப அருமையான ராசிங்க. இவங்களோட குணம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு செயலுக்குமே அது கடினம் அப்படிங்கிற சொல்ல இவங்ககிட்ட கிடையவே கிடையாதுங்க. செயல்களை செய்வதில் எப்போதும் வித்தியாசமாகவும் நல்ல ஒரு புத்தி கூர்மையாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த மீனராசிக்கார்ட்ட அன்பும் பொறுமையுமே கலந்துருக்கும். எப்போதுமே அவங்களோட வாழ்க்கையில் வெற்றி நிலை பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்கும். எப்போதும் இயற்கையை அதிகமாக விரும்புவாங்க. இவங்கள யார் நேசிக்கிறாங்களோ அவங்கள இவர் நேசிப்பாங்க. மேலுமே நல்ல குணங்கள் கொண்டவங்க இவர்கள் பார்த்திங்களா, ரகசிய வாழ்வை பற்றி யோசிப்பது கிடையவே கிடையாது. இந்த ராசிக்காரர்கள் யோசித்து எல்லா விஷயங்களிலும் முடிவெடுப்பு இதில் சிறந்தவங்க அப்படின்னே சொல்லலாம். மேலுமே மேசம், கடகம், சிம்மம், தனுசு ராசிக்காரர்கள் இவங்களுக்கு நண்பராக இருக்கக்கூடிய ஒரு ராசிக்காரர் அப்படின்னே சொல்லலாம். மேலுமே இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது, குறிப்பாக இந்த செப்டம்பர் மாதத்தில் அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு கிரக நிலைகள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு, வாங்க விரிவாக பார்க்கலாம். மீனம் ராசி பார்த்திங்களா, புரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் எல்லாமே மீனராசிக்குரிய நட்சத்திரங்கள். நம்மளுடைய மீனராசி நண்பர்களுக்கு கிரக நிலையை பார்த்தோம் அப்படின்னா, சுகஸ்தானத்தில் குரு, பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன், ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன், புதன், கேது, களத்திரஸ்தானத்தில் செவ்வாய், பாக்கியஸ்தானத்தில் சந்திரன், அயன சயன போகஸ்தானத்தில் சனி, ராகு என வலம் வருகிறாங்க. இதனால் பார்த்திங்களா, நம்மளுடைய மீனம் ராசியில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் அக்கறை காட்டும் மீனராசிக்கார நண்பர்களே, நீங்கள் கவலை பயம் இல்லாமல் செயல்படக்கூடியவங்க. எல்லா விஷயத்திற்குமே மனச்சாட்சியே நம்புகிறவங்க நீங்கள் மெயினாக. இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை அள்ளித்தரும் நிலையில் தான் இருக்குது. நீண்ட காலமாகவே இருந்து வந்த உடல் உபாதை மறையும் ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. எல்லாத்துலேயுமே கூட நீங்கள் இருந்து வந்த மனக்கவலைகளானது நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி நீங்கள் வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப எச்சரிக்கையான ஒரு காலமாக இருக்குது. தாயின் உடல்நிலையில் ரொம்ப நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு. நீங்கள் திட்டமிட்டபடி காரியங்கள் எல்லாமே செய்ய முடியாமல் பல தடங்கல்கள் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எனவே எந்த ஒரு வேலை செய்கிறதா இருந்தாலுமே அதில் தகுந்த முன்னேற்பாடுகளை முன்னெச்சரிக்கையோடு நீங்கள் இருக்கிறது ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயமாக சொல்லப்படுது. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு லாபம் இருக்கும், பண வரத்து சிறப்பாக இருக்கும், பாக்கிகளானது வசூலாகக்கூடிய ஒரு காலமாக தான் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்களா, கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு காலம்னு சொல்லலாம். உழைப்புக்கு ஏற்ற உங்களுக்கு பலனுமே முழுமையாக கிடைக்கும். சக ஊழியர்கிட்ட பேசும்போது நீங்கள் அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லதாக சொல்லப்படுது. குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே இதமான சூழ்நிலையானது உங்களுக்கு இருக்கும். உறவினர்கள் வருகையானது இந்த டைமில் அதிகமாகவே இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது தான் உங்களுக்கு நல்லது. குழந்தைகளோட முன்னேற்றத்தில் கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லதாக சொல்லப்படுது. மேலுமே புதிய நண்பர்களோட அறிமுகம் கிடைக்கும். பெண்களுக்கு திடீர் செலவு உண்டாகலாம். காரியங்களில் தடை தாமதம் கூட ஏற்படலாம். அதனால் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அரசியல்வாதிகளுக்கு பொறுத்த வரைக்குமே மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். எதிர்க்கட்சியினர் உதவுவாங்க. மறைமுக போட்டிகளுமே உங்களுக்கு இருக்குங்க. மேலுமே தொண்டர்களோட உதவியால் நீங்கள் செயலாற்றுவீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே படைப்புகளுக்கு மதிப்பு மரியாதையானது கூடும். நீங்கள் எதிர்பார்த்த பணமுமே கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. உங்களோட உழைப்பினை தொடர்ந்து செய்வதனால உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றியாக உங்களுக்கு அமைந்து கொண்டே இருக்கும். மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே ரொம்ப கவனமாக பாடங்களை படிப்பது உங்களுடைய வருங்காலத்திற்கு ரொம்பவும் உதவிகரமாக இருக்குங்க. அதே மாதிரி உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே விரும்பியது கிடைக்க கூடுதல் முயற்சி நீங்கள் செயல்படுத்துறது தான் ரொம்ப நல்லதாக சொல்லப்படுது. மேலுமே சந்திரனோட சஞ்சாரத்தினால பண வரத்து சிறப்பாக இருக்கும். பயணம் மூலம் லாபமே உங்களுக்கு கிடைக்கும். புதிய நபர்கள் நட்புமே உங்களுக்கு உண்டாகும். வாகனம் மூல லாபம் உங்களுக்கு பல மடங்கு பெருகக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும்.
அடுத்ததாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே பல விதத்திலுமே உங்களுக்கு புகழானது அதிகரித்து கொண்டே இருக்கும். மற்றவங்க பிரச்சனைகளில் வாதாடி அதில் வெற்றியுமே பெற்று தருவீங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகளானது விலக ஆரம்பிக்கும். பழைய பாக்கிகள் பார்த்திங்களா வசூலாகும். வியாபாரம் விரிவாக்கம் செய்ய இது ஒரு தேவையான உங்களுக்கு பண உதவி எல்லாமே உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. மேலுமே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிலுவையில் இருந்து வந்த பணங்கள் உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. மேல் அதிகாரிகள் அந்த உதவியுமே உங்களுக்கு கிடைக்கும். சக ஊழியர்கள் மத்தியில் இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகி மகிழ்ச்சி பொங்கி வழியக்கூடிய ஒரு காலகட்டமாக நம்மளுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழலானது இருக்கும். உறவினர்கள் வருகையுமே இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நீண்ட நாளாகவே தடைபட்டு இருந்தது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சரியாகுங்க. மேலுமே நிலம் வீடு மூலம் உங்களுக்கு லாபம் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. சுவையான உணவானது உங்களுக்கு கிடைக்கும். மனோபலமும் இந்த டைமில் பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்கும். நவகிரகத்தில் குருவுக்கு நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபட செல்வமானது சேர்ந்து கொண்டே இருக்குங்க. கல்வியில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே இந்த மாதம் நடக்க இருக்கும் சந்திர கிரகண நேரத்தில் நம்மளுடைய மீனராசியில் பிறந்தவங்க ரொம்பவும் கவனமாக இருக்க வேணுங்க. கிரகணம் அப்படிங்கிறது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நேரமாக சொல்லப்படுது. இந்த சமயத்தில் தீய சக்திகளோட நடமாட்டம் அதிகமாக இருக்கும் எனவும் சொல்லப்படுது. ஆனால் கூட இறை சக்திகள் தங்களை புதுப்பித்து கொண்டு அதிக அளவிலான ஆற்றல்களை வெளியிடக்கூடிய ஒரு காலமாகவும் ஆன்றோர்கள் சொல்லப்படுறாங்க. இவைகள் சாதாரண மனிதர்களால் தாங்க கொள்ள முடியாதவை அப்படிங்கிறதுனால தான் கோவில்கள் நடைகள் பார்த்திங்களா சாத்தப்படுது. இந்த சக்திகளால் நமக்கு தீய பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்க நம்ம நிறைய வழிபாடுகள் செய்யலாங்க. கிரகணம் அப்படிங்கிறது இந்து மதத்தில் மிக முக்கியமான காலமாக சொல்லப்படுது. சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் என ஒரு ஆண்டுக்கு 4 அல்லது 5 கிரகங்களானது நிகழ உள்ளதுங்க. கிரகணம் அப்படிங்கிறது இயற்கையாக நடக்கும் ஒரு வானியல் மாற்றம் அப்படின்னா கூட இது அறிவியல் ரீதியாக மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாகவும் மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக சொல்லப்படுது. மேலுமே இந்த கிரகண காலங்கள் நாம் ரொம்பவும் கவனமாக இருக்க வேணுங்க. இயற்கை மாற்றங்கள் உலக உயிர்களில் குறிப்பாக மனிதர்களில் குறிப்பிட்ட அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துவதாக அறிவியலுமே சொல்லப்படுது. கிரகண நேரம் பெரும்பாலுமே தீய விளைவுகளையே ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால தான் கிரகண நேரத்தில் செய்யக்கூடாத விஷயங்கள் எனவும் சொல்லப்பட்டிருக்கு. இவற்றை தவிர்க்கிறதுனால கிரகணங்களால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்க முடியுங்க. குறிப்பாகவே உடல் ஆரோக்கியத்தில் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து நம்மை முழுமையாக பாதுகாத்து கொள்ள முடியும். மேலுமே இந்த ஆண்டோட கடைசி மற்றும் 2வது சந்திர கிரகணம் செப்டம்பர் 7ஆம் தேதியான நாளை நிகழ இருக்குங்க. செப்டம்பர் 7ஆம் தேதி இன்னைக்கு இரவு 9:57 மணிக்கு துவங்கி செப்டம்பர் 8ஆம் தேதி அதிகாலை 1:37 மணி வரைக்குமே சந்திர கிரகணமானது நிகழ உள்ளது. இது முழு சந்திர கிரகணமாக நிகழ இருக்கிறதுனால இதை வெறுங்கண்களால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே வழக்கமாக கிரகண நேரங்களில் அனைத்து கோவில்களுமே நடை பார்த்திங்களா சாத்தப்பட்டிருக்குங்க. இந்த சந்திர கிரகணம் இரவு நேரத்திலேயே நடைபெறுவதனால இருந்தால் கூட தமிழகத்தில் உள்ள பல முக்கிய கோவில்களில் செப்டம்பர் 7ஆம் தேதி இன்னைக்கு பகல் 1 மணியிலிருந்து கோவில் நடையானது சாத்தப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மீண்டும் செப்டம்பர் 8ஆம் தேதி அதிகாலை கிரகண சாந்தி பூஜை முடிந்த பிறகு தான் வழக்கமான பூஜைகளுக்கு பிறகு பக்தர்கள் அனைவருமே சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே நம்மளுடைய மீனராசி நண்பர்களாக பொறுத்த வரைக்குமே ரொம்ப கவனமாக இருங்க. இந்த கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேணுங்க. வீட்டை விட்டு வெளியவே வர வேணாம். இந்த கிரகண நேரத்தில் நீங்கள் வெளியே வந்தால் உங்களுக்கும் பிரச்சனை, அது உங்களோட குழந்தைகளுக்குமே பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கவனமாக இருந்தால் இந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம தப்பிக்கலாங்க. அதே மாதிரி இந்த மீனராசியில் பிறந்தவங்க பொறுத்த வரைக்குமே குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமான பலன்கள் இருந்தால் கூட ஒரு சில விஷயத்தில் ரொம்ப நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாஸ் மல்டிமீடியாவை. அதே மாதிரி கூடவே இருக்க பெல் ஐக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க. அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே கூட தீர்வு சொல்லப்படுங்க. இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கட்டாயம் உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க.
உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது மீனம் ராசிக்காரர் இருந்தால் அவங்களுக்குமே கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக இந்த கிரகண நேரத்தில் நம்ம எச்சரிக்கையாக இருந்து கொண்டாலே குழந்தைங்களை கூட வெளியே விடாதீங்க. அது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. ஆல் விவோஸ், தேங்க்யூ.